ஒரு ஸ்பெஷலான நைட் டின்னர் தான் இது. பழைய சோறும் பச்சை மிளகாவும். பழைய சோறு போய் ஸ்பெஷலா? ஆமாப்பா ஸ்பெஷல் தான். பிரியாணின்னு ஓடிட்டே இருக்கிறவங்களுக்கு பழைய சோறும் கருவாடு தொக்கும் கொடுத்தா ஆஹா சொர்க்கம். அததான் இன்னைக்கு செஞ்சு தர போறேன் என் புருஷனுக்கு. இப்பெல்லாம் எதனா ஃப்ரை பண்ணணும்னாலே நான் இந்த பேன் தான் யூஸ் பண்றேன். அந்த அளவுக்கு அடி பிடிக்காம கறியும் பிடிக்காம சூப்பரா இருக்கு. உங்களுக்கும் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, உடனே டிஎம் பண்றேன். இப்போ பிளிப்கார்ட்ல சூப்பர் ஆஃபர் போயிட்டு இருக்கு. நான் கருவாடு தொக்குக்கு தக்காளி தொக்கு மாதிரி தான் செய்வேன். ஏன்னா எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணா எனக்கு பிடிக்காது. வீடியோக்காக பச்சை மிளகாவை கடிக்கலான்னு பார்த்தா அது என் கண்ணை குத்தி. கண் கலங்கிறது வெளியே தெரியக்கூடாதுன்னு நானும் சிரிச்சுட்டே மேனேஜ் பண்ணி கருவாடு தொக்குக்கு எண்ணெய் கடுகு சோம்பு சேர்த்துட்டு வெங்காயமும் போட்டு நல்லா கலர் மாதிரி வந்ததும் தக்காளியும் சேர்த்து நல்லா 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டேன். ஆத்திரத்துல கல் உப்பு போட்டதுனால அளவு தெரியல. கருவாடு தொக்கு வேறையா டக்குன்னு உப்பு எடுக்கிறதுக்கு கையை விட்டு எடுத்துட்டேன். நான் எந்த சமையல் செஞ்சாலும் தனி மிளகாத்தூள் சேர்ப்பேன். ஆனா காரமே இருக்காது. எப்படி தெரியுமா? எண்ணெயில தனி மிளகாத்தூளும் சேர்த்தா சுத்தமா காரமும் இருக்காது, டேஸ்டாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஃபைனலா கருவாடு போட்டு 5 நிமிஷம் விட்டு இறக்கிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வரேன்.